ఏలుగుంటలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் டிராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? நாம் போனதில் ட்ரெயினில் வந்திருந்தோம். கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி வரக்கூடிய இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தொடர்ந்து அடுத்து இந்த வீடியோ வர போகுதுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் திருப்பதி வரும்போது சாமி தர்சன், ரூம் டிக்கெட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ தர்சன் டோக்கன், 300 டோக்கன், அப்புறம் வந்து ரூம்ஸு, காட்டேஜ் எதுவுமே நீங்கள் புக் பண்ணல அப்படின்னாலும் பயப்பட வேணாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம 1:20க்கு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலிமா திருப்பதி வந்து சேர்ந்தோங்க. திருப்பதி வந்துட்டு அந்த ஃப்ளைஓவர் மூலிமா ஏறி நம்ம விஷ்ணு நிவாசத்துக்கு வந்துட்டோம். விஷ்ணு நிவாசத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு சாமி பார்க்குற ஃப்ரீ தர்ஷன் டோக்கன், அதாவது அமௌண்ட் கிடையாதுங்க, ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் 300 டோக்கனுக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ இந்த டோக்கனுக்கு இருக்குங்க. நாளைக்கு சாமி பார்க்குறது மதியம் டைம் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட் டைம் வச்சுட்டு நம்ம போனோம்னா 300 டோக்கன் போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ, அதாவது 2 மணி நேரத்தில் இருந்து ஒரு 5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கனுக்கு வேல்யூ இருக்குது. நம்ம 2 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம விஷ்ணு நிவாசம் வந்திருக்கோம். மக்களை பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்க மழை வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நாம் விஷ்ணு நிவாசத்தில் இருக்கோங்க. விஷ்ணு நிவாசத்தில் இருந்து உள்ளே போனோம்னா இங்கே வந்து நமக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும். அப்புறம் வந்து மேலே செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் அவைலபிலிட்டி இருக்கும். அது ரெண்டுமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ரூம் வந்து 300 டேரிஃப், 800, 1200 அந்த மாதிரி டேரிஃபில் இருக்கும். அது உள்ளே போய் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாங்கிற அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம விஷ்ணு நிவாசம் வந்துட்டோம்னா விஷ்ணு நிவாசம் என்ட்ரி ஆன உடனே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த ரூம்ஸ் மூலிமா நீங்கள் ரூம் வேக்கண்ட் இருந்தால் ரூம் கொடுப்பாங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ தர்ஷன் பார்க்கக்கூடிய டோக்கன் கிடைக்கும். உள்ளே போய் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். போகாமே மக்களே, வெளியே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு கியூ போகுது. இந்த கியூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரீ தர்ஷன் இருக்கக்கூடிய கியூ தான். இந்த திருப்பதி ரயிலில் வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த லைனில் உள்ளே போந்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கியூட்டு தான். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, 2025 இண்டிபெண்டன்ஸ் டே, 79வது இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை கோகுலாஷ்டமி, சண்டே மாமூல் லீவ். இளம் பார்க்குறப்ப சரியான கூட்டமாக இருக்குது திருப்பதியில். ஓகே மக்களே, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு உங்களுக்கு லைவாக எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். மக்களே, வேட்டூர் லாக்கர் அலாட்மெண்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். 1 இயர் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு டோக்கன் வேண்டியதில்லை. மக்களே, நம்ம உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ரூம் அலாட்மெண்ட் கவுண்டர் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணி ரூம் கிடைக்கும். ஆனால் ரூம் வெக்கேட் ஆக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கியூ. இந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேக்கேண்டாக காலியாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட ஃப்ரைடே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் வந்து கோகுலாஷ்டமி எல்லா ஃபெஸ்டிவல் இருக்கிறனால அந்த 3 நாள் வந்து ரூம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ லாக்கர் எடுக்க போகலாம். லாக்கர் கிடைச்சாலும் லாக்கர்லேயும் வச்சுக்கலாம். வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பாலாஜி சரவணன் ஹோட்டல் இருக்குங்க. வேட்டூர் லாக்கர் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் லாக்கருக்கு போகணும். அன்னதான பிரசாதமும் செகண்டில் தான் கொடுப்பாங்க. நம்ம இப்படியும் போகலாம், இப்படியும் வழி இருக்குது, இப்படியும் போய்க்கலாம். மக்களே, இப்போ ரூம் கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா லாக்கருக்கு தான் எடுக்க போகிறோம். போய் பார்க்கலாம் லாக்கர் எவ்வளோ நேரத்தில் கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லாக்கருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கவுண்டருங்க. இது வழியாக போயிட்டு நம்ம அப்படியே தர்ஷனுக்கு போகலாம். தர்ஷன் ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு போகலாம். மக்களே, நாம் இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் எதுக்கு போகிறோம்னா இது வாங்க போகிறோங்க, லாக்கர் எடுக்க போயிட்டுருக்குறோம். மக்களே, பார்த்தீங்கன்னா இங்கே தான் லாக்கர் எடுக்கக்கூடிய இடம். இங்கேயும் சரியான கூட்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், போய் பார்ப்போம். மக்களே, நாம் இப்போ லாக்கருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, நாம் லாக்கர் எடுத்தாச்சு. மக்களே, ஒரு வழியாக 1/2 மணி நேரத்தில் நாம் லாக்கர் எடுத்துட்டோம். ரூம் நம்பர் 205 தான் கொடுத்துருக்காங்க. வாங்க, அடுத்து நம்ம ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்க போகலாம். டார்மெண்ட்ரி ஹால் 205 இதுதாங்க. மக்களே, வாங்க நம்ம ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போய் அப்படியே ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்க போகலாம். டைம் இப்போ 2 மணி ஆகுது. கியூ பாருங்க மக்களே, இது எல்லாமே நம்ம இந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்கான கியூ தான். திருப்பதி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் புக் அவைலபிலிட்டி இருக்குது.
நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில் எல்லாமே இங்கே கடையிலையும் கிடைக்குதுங்க. இது ரூம் அலாட்மெண்ட் என்ட்ரிங்க. இது பார்த்தீங்கன்னா இது கியூ நின்றுட்டுருக்காங்க. காலையிலேருந்து இருக்காங்களாமா, கியூ எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஃப்ரீ லாக்கர் அலாட்மெண்ட் கவுண்டர் செகண்ட் ஃப்ளோரில் அங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் கவுண்டர். மக்களே, இந்த மழை பெஞ்சது இப்போ சரியான வெயில் அடிக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் எடுத்து வச்சிங்க. மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் 205 டார்மெண்ட்டில் நமக்கு லாக்கர் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஃப்ரீ தரிசனில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக டோக்கன் வாங்க போகிறோம். பின்னாடி பேர் கூட்டம், அந்த கூட்டம் தான், அதுக்குள்ளே தான் போகணும். வாங்க போனால் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் பார்த்துட்டு அங்கே போய் தரிசனம் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நாம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கிற விஷ்ணு நிவாசத்துக்குள்ளே வந்துட்டோம். கீழே நின்றுட்டுருக்கோம். சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 3 நாள் லீவு தொடர்ந்து, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் கோகுலாஷ்டமி, சண்டே, 3 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்தனால பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து கியூ நின்று போயிட்டுருக்கோம். இப்போ என்ன நம்ம கியூ உள்ளே வந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஆகுது அப்படிங்கிறத. நம்ம வந்து ஃப்ரீ தரிசன டோக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம், திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த சர்வ தர்ஷன் டோக்கன், ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கட்டுற இடத்துக்கு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். கியூ பாருங்க, கூட்டத்தை பாருங்க. நாம சர்வ தர்ஷன் டோக்கன் போட்டாச்சு. 16/8/2025 மதியம் 12 மணிக்கு. மக்களே, நாம் நாளைக்கு மதியானம் சர்வதர்ஷன் பார்க்குறதுக்கு டோக்கன் போட்டாச்சுங்க. 12 மணிக்கு ஸ்லாட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மீதி டீட்டெயிலாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு கியூ நின்னுங்க. டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திவ்யஜனங்க அப்படிங்கிற இதில் தான் உள்ளே வந்ததுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நார்மல் பர்சனாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுங்க. 2 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 12-1 மணிக்கு வந்தாலும் கியூ நின்று உள்ளே போய்க்கலாம். இப்போ அந்த கூட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தீங்கன்னா ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் வந்தீங்கன்னா நேராக வந்து எஸ்கலேட்டர் இந்த பக்கம் இறங்குங்க. இந்த பக்கம் ரைட்டில் படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டு கிட்ட வந்தீங்கனாலே இந்த தான் தரிசனம், அந்த டோக்கன் வாங்கிட்டு வெளியே வர இடம். இதுதான் பாருங்கள் விஷ்ணு நிவாசம். மக்களே, நாம இப்போ திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண ஃப்ரீ தரிசன டோக்கன் வாங்கியாச்சு. ஓகே. ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ கூட்டம் பாருங்க திருப்பதி ஏழுமலை தரிசனம் பண்ணுறதுக்கு. கரெக்டாக வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவ் இருக்கனால கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. மக்களே, டைம் இப்போ 4:30 ஆகுதுங்க. அந்த ஃப்ரீ தரிசனுக்குண்டான டோக்கன் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோக்கன் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 10,000 டோக்கன் கொடுப்பாங்க. வாரத்துக்கு 4 நாள். அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா 30,000 டோக்கன் கொடுப்பாங்க. அந்த 30,000 டோக்கன் இன்றைக்கி காலியாகிடுச்சிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே மக்களே, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அலமேலு மங்காபுரம் தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் பண்ணுங்கள். போகலாமா? ரூம் அலாட்மெண்ட் கவுண்டர் பாருங்கள். காலைல 10:30-11 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமாங்க. இன்னும் ரூம் கிடைக்கல. ஏன்னா 3 நாள் லீவுனால சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற டைம் பாருங்கள் 5:30 மணிக்கு விஷ்ணு நிவாஸ் எப்படி இருக்குது பாருங்கள். விஷ்ணு நிவாஸில் அன்னதானம் பண்ணுவாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் பண்ணுவாங்க. ஒரு நடக்கல் செடி கொடுப்பாங்க. அதோட இதை வந்து இறங்கிட்டு இருக்கு. இப்போ மக்களே, டைம் இப்போ 5:30 ஆகுது. நாம் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ பஸ்ஸில் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்தாங்க. 4 மணி 4:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டோக்கன் தீர்ந்துருச்சுங்க. இலவச தரிசன டோக்கன்லாம் தீர்ந்துருச்சு. சரியான கூட்டமாக இருந்தது. எல்லாமே தீர்ந்துருச்சுங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம லாக்கர் எடுத்தோம். இல்லை இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம அலமேலு மங்காபுரம் தரிசனம் பண்ண போகிறோம். நீங்கள் வந்தால் நோட் பண்ணிக்கோங்க. 2 மணிக்கு வந்தீங்கன்னா 4 மணிக்கு தீர்ந்துடும். நீங்கள் டக்குன்னு 2 மணிக்கு வந்தீங்கன்னா தரிசனம் ஃப்ரீ தரிசன டோக்கன் ஆதார் கார்டு கொடுத்து போட்டுக்கலாம். ஆதார் கார்டு கம்பல்சரி எல்லாருக்கும் தேவைங்க. 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையில்லை. 12 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆதார் கொடுத்து அவங்களுக்கு டோக்கன் எடுத்துக்கிறோம். இல்லைனா மற்றபடி யாருக்கும் டோக்கன் தேவையில்லை ஃப்ரீ தரிசனுக்கு. மக்களே, நாம் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணாமல் திருப்பதி வந்தால் எப்படி இங்கே வந்து ஃப்ரீ தரிசனம் வாங்குறது,
லாக்கர் எடுக்கிறது, ரூம் எடுக்கிறது எல்லா டீட்டெயிலும் பார்த்துருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அப்படியே அலமேலு மங்காபுரம் தரிசனம் பண்ண போகலாம். இங்கேருந்து பஸ்ஸு ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குவாங்க. ஆனால் டிக்கெட் தர மாட்டாங்க. வாங்க அந்த ஆந்திரா பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இவங்க அலிப்பிரி டிப்போக்கு போகிறது. ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து திருமலைக்கு 110 ரூபா, சைல்டுக்கு 90 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 90 ரூபாங்க, 20 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது. அதே போல் நான் ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னா அடல்ட்டுக்கு 90 ரூபா, சைல்டுக்கு 50 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 70 ரூபா. நீங்கள் வந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் பாருங்கள், இந்த விஷ்ணுவாசத்துக்கு ஆப்போசிட்டில் வெளியே எல்லா பஸ்ஸும் நிற்கும். ஏசி பஸ்ஸும் நிற்கும், நார்மல் பஸ்ஸும் நிற்கும். தெப்பக்குளம் பாருங்கள் எதிரில் இருக்குது. திருப்பதியிலேருந்து திருமலை போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ். இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே நேமே அப்படி தான் இருக்கும். எஸ்பிஎம்எஸ் இந்த பஸ்ஸில் தான் நாம் இன்னைக்கு திருப்பதியிலேருந்து திருச்சானூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இது பாருங்கள் விஷ்ணுநிவாசத்துக்கு சைடு பக்கம் வந்தீங்கனாலே பஸ் கிடைக்கும், கிடைக்கலாம். வாங்க மக்களே, நம்ம திருச்சானூர் கடை பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ண ஆந்திராவோட பஸ்ஸில் போகலாம். மக்களே பஸ் ஏறி 10 நிமிஷம் ஆச்சுன்னு பஸ் எடுக்காமல் இருக்காங்க. டிரைவரில் வந்துட்டாரு. பாருங்க வந்து டிரைவர் ரெடியாக இருக்கிறாரு. வெயிட் பண்ணுவோம். வண்டி எடுத்து கொடுத்துரு. ஆப்போசிட்டில் பார்க்குறதாங்க ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ். மக்களே நம்ம திருச்சானூர் ரீச் பண்ணிட்டோம். வாங்க சாமி தரிசனம் பண்ண போகலாம். மக்களே டைம் இப்போ 6:20 ஆகுது. நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். அதாவது கேட் நம்பர் 1, 2 வருங்க. நம்ம போய்ட்டு மொபைல் வந்து உள்ளே அலோடு கிடையாது. அதனால் மொபைல் பாஸ்போர்ட்டு தான் போக போகிறோம். பாஸ்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் வெளியும் இருக்குங்க. 3 மணி நேரத்துக்கு 30 ரூபா வாங்குவாங்க. இதில் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் இந்த லாக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே இங்கேயும் கோயில் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குதுங்க. நம்ம கேட் நம்பர் 3 வெளியே உள்ள வரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இங்கே விட்டுருக்காங்க. மொபைல் பேக் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேகு, மொபைல் லாக்கர் அங்கே இருக்குது. மொபைல் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்க. மக்களே நாம் இப்போ அலமேலு மங்காபுரம் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். மொபைல் டெபாசிட் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். மொபைல் டெபாசிட் பண்ணுற இடம் பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குது. மக்களே நாம் 6:30 உள்ள போனோம். 7:30 சாமி தரிசனம் பண்ணி சிறப்பாக வெளியே வந்துட்டாங்க. நல்லா மழையும் பெஞ்சது, தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் நாளைக்கு கோகுலாஷ்டமி. அதனால் கோயில் பார்த்தீங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு சிறப்பான தரிசனமாக இருந்துச்சு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் தரிசனம். வாங்க அடுத்தது கோயிலுக்கு சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் அப்படி பார்த்துட்டு போகலாம். மக்களே திரும்பவும் மழை வந்துருச்சுங்க. நம்ம சாமி தரிசனம் சிறப்பாக பண்ணிட்டோம். வாங்க லட்டு வாங்கிட்டு பின்னாடி வந்து சூரியநாராயணன் கோயில் இருக்குது, அப்புறம் அப்படி தெப்பக்குளம் இருக்கும். அதில் அப்படி பார்த்துட்டு நம்ம பஸ் ஏறி அடுத்து வந்து டைம் இருந்தால் நம்ம கோவிந்தராஜப்பட்டினம் சாமி தரிசனம் பண்ணிடலாம். மக்களே நாம் வந்து வரப்பிறந்த கூட்டத்தை விட பார்த்திங்கன்னா இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குங்க. மக்களே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரீ தர்சன், 50 ரூபா தர்சன், 100 ரூபா தர்சன், 250 தர்சன் இருக்குங்க. அது போக ஒரு ஸ்பெஷல் தர்சனும் இருக்குது. அது ஸ்பெஷல் தர்சன் இப்போ சொல்கிறேன். மக்களே இந்த கோயிலோட இடது பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் அல்லது மாற்றுத்திறனாளி இல்லைனா மெடிக்கல் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கேட் வழியே உள்ள விடுவாங்க. நீங்கள் கியூவில் வர வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட் இந்த கியூவில் இருந்து அப்படியே நம்ம தர்சனம் உள்ள என்ட்ரி ஆகிடலாம். நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம திருப்பதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் மெடிக்கல் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு தரிசனம் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சர்வதர்சன் டோக்கன் போட்டோம் இல்லைங்களா விஷ்ணுவாசத்தில், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன், அந்த மெடிக்கல் பேஷண்ட், அப்புறம் ஹேண்டிகேப்ட் பர்சன், திவ்யஜனன்னு சொல்லி இங்கே எழுதியிருப்பாங்க. அவங்களாம் வந்தீங்கன்னா
நம்ம டோக்கன் நமக்கு தனி கியூ இருக்கும். அதில் வந்து சீக்கிரமாக நம்ம டோக்கனும் வாங்கிக்கலாம், சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். வாங்க லட்டு வாங்க கவுண்டருக்கு வந்துட்டோம், லட்டு வாங்க போகலாம். லட்டு கவுண்டர். லட்டு வாசம் தூக்குதுங்க மக்களே. ஒரு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இங்கே எத்தனை லட்டு வேணால் வாங்கிக்கலாம். மக்களே, திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் தரிசன லட்டு வாங்கியாச்சு. மக்களே, நாம லட்டு வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க, கோயிலோட கோபுரம். கோயிலோட கோபுரத்துக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் போனோம்னா தெப்பக்குளம் வரும், அப்புறம் சூரியநாராயண கோயில் வரும். அங்கே போகலாம் வாங்க. கோயிலோட ரைட் சைடுங்க, ரைட் சைடு போனோம்னா தெப்பக்குளம், சூரியநாராயண கோயில். அப்படி பார்த்துட்டு நம்ம வெளியே போய்க்கலாம். தெப்பக்குளம் என்ட்ரன்ஸு. தெப்பக்குளத்துக்கு வந்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சூரியநாராயண சுவாமி டெம்பிள் இருக்கும். மக்களே, ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி டெம்பிளோட நட சாத்திட்டாங்க. இதுதான் பாருங்கள் நம்ம திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய ராஜகோபுரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுங்க தெப்பக்குளம். மக்களே, தெப்பக்குளம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமான அளவில் இருக்குது. ஜீகலசம் திருத்தப்படுவார். மக்களே, தரிசனத்துக்கு போகிற கூட்டம் பாருங்க, சரியான கூட்டமாக இருக்குது. ஃப்ரீ தரிசனம். இங்கே கேட் போர்ட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதான் கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புஷ்கர்ணி தெப்பக்குளத்தில் தண்ணி ஊற்றிக்கிறது டைம் போட்டிருக்காங்க பாருங்க. குளிக்கிறதுக்கு காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும். மக்களே, இங்கே பாருங்க மக்களே, 50 ரூபா டோக்கன். மக்களே, கூட்டத்தை பாருங்க, சண்டை வேறு நடக்குதுங்க. நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம். இப்போ வரவங்க 8 மணி சுமாருக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். HBS இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம விஷ்ணு நிவாசத்துக்கு போக போகிறோம். மக்களே, நம்ம புதுச்சேரி பஸ் ஒன்று போகுது. திருப்பதியிலேருந்து புதுச்சேரி, காஞ்சிபுரம், திருப்பதி பஸ் ரொம்ப அந்த பஸ்ஸாக இருக்குங்க. மக்களே, நாம் புறப்பட்டதுக்கு வந்தாச்சுங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். இதான் நம்ம வந்து பஸ்ஸுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் கோவிந்தராஜபட்டினம் கோபுரம் தெரியுது. நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம். மக்களே, திருப்பதியில் பாருங்கள் நைட் வைப்பு செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்கள் விஷ்ணுவாசம் கோபுரம், நிறைய ஹோட்டல்ஸு, பஞ்சாபி தாபா எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி பாருங்கள் கோவிந்தராஜபட்டினம் கோபுரம் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். டைம் இப்போ 8:40 ஆகுதுங்க. கோயில் வந்து ஆக்சுவலி 9 மணிக்கு தான் லாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கோயில் போய்ட்டு தரிசனம் பண்ணிடலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பாப்பா 2 பேர் பசிக்கிறாங்க. அதனால் வந்து அப்படியே போகிறப்ப ஒரு தோசை சாப்பிட்டு போகிறோம், வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. மக்களே, டைம் இப்போ 8:55. கோபுரம் தெரியுது பாருங்க மேலே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம என்ட்ரி ஆகிட்டா கூட சாமி தரிசனம் பண்ணிடலாம். மக்களே, கோவிந்தராஜபட்டினம் கடைவீதி பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்ம வைப்பாக இருக்குது. 9 மணி ஆக போகுது. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க கடை. அப்படி லைட்டாக சூப்பராக இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு. అవుందమ్మా బామ్మ. மக்களே, நம்ம கோவிந்தராஜபட்டினம் ரீச் பண்ணிட்டோம். உள்ள என்ட்ரி போயிட்டு தான் இருக்காங்க. 9 மணி என்ட்ரி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள ஃபோனை நம்ம இங்கே டெபாசிட் பண்ணிட்டு தான் போனுங்க. ஃபோன் உள்ள அலோடு கிடையாது. மக்களே, கோவிந்தராஜபுரம் கோபுரம் கோவிந்தராஜ தரிசனம் பண்ண வந்திருக்கோம். சூப்பராக பாருங்க. அப்படியே நம்ம கோபுரம் பாருங்க, லைட்டிங் ப்ளூ ரெட்லாம் கோபுரத்தில் லைட்டிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மொபைல் டெபாசிட் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ண போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லாஸ்ட் தரிசனங்க. அதுக்கு தான் இந்த கியூ நின்றுருக்காங்க பாருங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த கியூவில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லாஸ்ட் தரிசனம் நின்றுருக்காங்க. நம்ம இந்த தரிசனம் பார்த்துட்டு
அப்படியே வந்துட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறோம். கோவிந்தராஜப்பட்டினம் இது பாருங்கள், ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. மக்களே டைம் இப்போ 9:45ங்க. நாம் அந்த ஸ்பெஷல் தரிசனுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். 9:15 உள்ளே போனோங்க, 30 நிமிஷம். இது வந்து கோவிந்தராஜப்பட்டினத்தோட கடைசி தரிசனங்க. அன்னைக்கு எல்லா சன்னதியிலையுமே மூடிட்டாங்க. எல்லா சன்னதியிலும் மூடிட்டு நம்ம இந்த கோவிந்தராஜப்பட்டினம் சன்னதி அந்த சுவாமி இருக்கிற சன்னதியில் மட்டும் சைனக்கூடத்தில் இருக்கிற சாமி தரிசனம் மட்டும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இரவு தூங்கக்கூடிய இந்த தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா மறக்காமல் டைம் இருந்தால் நைட்டு 9 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தரிசன டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா சிறப்பான தரிசனம். ஒரு அரை மணி நேரம் தான் டைமு, கூட்டமே இல்லாமல் நல்லா நிதானமாக சூப்பராக தரிசனம் பண்ணலாம் கோவிந்தராஜப்பட்டினத்தில். மக்களே மிகவும் அருமையான தரிசனம் கோவிந்தராஜப்பட்டினம் தரிசனம். ராஜகோபுரம் பாருங்கள் மக்களே, ஒயிட்டு ரெட்டு ப்ளூன்னு சொல்லி எல்லோ கலர்னு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கோபுரம். மக்களே நம்ம மொபைல் டெபாசிட் பண்ணிட்டு போயிருந்தோம், அது ஃப்ரீ தாங்க. மொபைல் செப்பல் ஸ்டாண்ட் அந்த பக்கம் தனியாக இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். லக்கேஜ் பேக்கெல்லாம் உள்ளே கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைல் டெபாசிட் பண்ணிட்டு போனால் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போ 9:50 ஆகுதுங்க. வந்து 5 நிமிஷம் ஆச்சு. தரிசனம் சூப்பராக இருந்தது. ஓகே மக்களே, நாம் காலையில் வந்து திருப்பதிக்கு வந்தோம் ட்ரெயினில், இன்டர்சிட்டி ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். விஷ்ணு நிவாசத்தில் எப்படி ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் எடுக்கிறது, அங்கே எப்படி ரூம் எடுக்கிறது, லாக்கர் எடுக்கிறது, எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் மூலியமாக அலமேல மங்காபுரம் போயிருந்தோம். அங்கேயும் ஒரு சிறப்பான தரிசனங்க. நாளைக்கெல்லாம் கோகுலாஷ்டமினால தரிசனம்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அது தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம கோவிந்தராஜப்பட்டினம் வந்தோம். கடைசி பூஜைக்கு, அதாவது அன்றைக்கி இரவு பூஜை 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதையும் பார்த்துருந்தோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை டிங் டாங் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸ் உடனே வரும். அடுத்து ஒரு சூப்பரான விழாவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மார்னிங் புறப்பட்டு நம்ம ஸ்ரீவாரிமட்டில் இருந்து நடப்பாதை வழியாக ஏழுமலை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு படிக்கட்டு வழியாக மலையேறி போக போகிறோம். அந்த வீடியோ தான் அடுத்து வரப்போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான விழாவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.